குட் ஆஃப்டர்நூன் நாள். ஸோ நேற்று கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம், 2 நாள் கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 2 நாளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்க. யாரும் இன்னும் ஜாயின் பண்ணல, இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் யாராவது டவுட் இருந்துச்சா கேளுங்க, பார்த்துடலாம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் மியூட் பண்ணுறேன், அன்மியூட் பண்ணுறேன். யாருக்குமே டவுட்ஸ் இல்லையா? ஓகே. ஓகே, நேற்று பார்த்ததுல கண்டினியூஷன் இருக்கு, பார்த்துடலாம். நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட்டாக செலக்ட் ஒன்று போட்டுருங்க. அந்த செலக்டில் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த இதில் வந்து மாற்ற மாதிரி போட்டுருங்க இல்லையா? அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வர மாதிரி போட்டுருங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம செலக்ட்லேயே போட போகிறோம். அதாவது நேற்று 2 செலக்ட் போட்டிருந்தோம், ஒரு செலக்ட் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது லோட் ஆகும். அதுக்கு பதிலாக பட்டனை கிளிக் பண்ணாமே லோட் பண்ண போகிறோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணாமே இந்த செலக்ட்ல ஏதாவது யூசர் செலக்ட் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த செலக்ட்ல கண்டென்ட் லோட் ஆகும். அது என்ன பண்ணலான்றது பார்த்து. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு செலக்ட் போட்டுக்கிறேன். அந்த செலக்டுக்குள்ள சில நேற்று போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். இது ஒரு செலக்ட், இன்னொரு செலக்ட் இருக்கு, அதுல எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஐடி கொடுத்துட்றேன், இதில் குவாலின்னு கொடுத்துட்றேன், இதில் ஐடி கொடுத்து இதுன்னு ஸோ 2 செலக்ட் போட்டிருக்கோம். யூசர் வந்து இந்த செலக்ட் ஏதாவது செலக்ட் பண்ணாருன்னா இங்கே அப்லோட் ஆகும், இங்கே கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். இதை யூசர் ஏதாவது செலக்ட் பண்ணாருன்னா இந்த இடத்துல லோட் ஆகும். அதுதான் நம்ம லாஜிக். இதில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல செலக்ட் போட்டாச்சு, இந்த இடத்துல தான் லோட் ஆக போகுது. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் நேம் லோட் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறேன். அதில் முதல்ல ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்க மாதிரி டீட்டெயில்ஸ்னு ஒரு அரே வச்சுக்கலாம். அந்த அரேல 3 அரே கிரியேட் பண்ணுறேன், ஏன்னா 3 விதமான கேட்டகரி இருக்குன்னா 3 அரே கிரியேட் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்ட்ஸ்
சயின்ஸ் நேராக போட்டிருக்கேன். இதில் வந்து பிஏ பிஎஸ்சி ஓகே. இதில் அதே மாதிரி மூணு அரே போட்டாச்சு. யூசர் வந்து இங்கே செலக்ட் பண்ணும்போது இங்கே என்ன எலமெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கணும். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதாவது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் வால் டாட் செலக்டட் இண்டெக்ஸ். இந்த செலக்டட் இண்டெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூசர் வந்து +2 செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா 0 வரும், யூஜி செலக்ட் பண்ணால் 1 வரும், பிஜி செலக்ட் பண்ணால் 2 வரும் இல்லையா. அதை வச்சு யாரை லோட் பண்ணணுமோ அந்த அரே லோட் பண்ணிக்கலாம். அரே ஈக்குவல் டு டீடைல்ஸ் ஆஃப் ஐடி. இப்போ இந்த மையரில் என்ன இருக்கும், யூசர் யூஜி செலக்ட் பண்ணால் பிஏபிஎஸ்சிலாம் இருக்கும், அதுக்கு ஏதாவது மாறிடும். இப்போ இதெல்லாம் எடுத்து எதில் லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிபிடியில் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லூப் போட்டுக்கலாம். ஃபார் வேர் ஐ ஈக்குவல் டு 0 செமிகோலன் ஐ லெஸ் தென் மையர் டாட் லென்த். இப்படிதான் நேற்று போட்டேன், இன்னைக்கு வேற மாதிரி போடுறேன். என்ன போடுறோம் பாருங்க, ஃபார் ஐ இன் மையர். இதுல இண்டெக்ஸ் தான் வரும். இந்த இண்டெக்ஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். கிரியேட் எலிமெண்ட் யாரை கொடுக்க போறோம்னா ஆப்ஷனால கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனுக்கான கண்டென்ட் செட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மையர் ஆஃப் ஐ. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எடுத்து டிபிடியில் ஆட் பண்ண போறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் get element by id of dpt dot append child obj ஆட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி யூஜி செலக்ட் பண்ணனா இதில் வரணும், வரல. ஏன் வரல அப்படின்னா ஃபங்க்ஷனை இன்னும் லிங்க் பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷனை வந்து லிங்க் பண்ணல. எந்த ஃபங்க்ஷனை யாருக்கு லிங்க் பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். இந்த லோட் டிபார்ட்மெண்ட்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே லிங்க் பண்ணணும். உங்களுக்கு அது எப்போ ஃபயர் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகணும்னா இந்த குவால்ன்ற செலக்ட்ல யூசர் ஏதாவது எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணா ஆன் கிளிக்ல எழுதாதீங்க. ஆன் கிளிக்னா நீங்க இப்ப கிளிக் பண்றீங்க இல்லையா, இப்படி கிளிக் பண்றீங்களா அப்பயே ஃபயர் ஆயிடும். எனக்கு இதுல எந்த எலிமெண்ட்டை அவர் செலக்ட் பண்றாரோ அதுக்கப்புறம் ஃபயர் ஆகும். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஆன் செலக்ட், அதுல போயிட்டு லோட் டிபி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூசர் வந்து இங்க கிளிக் பண்ணி பிஜி செலக்ட் பண்ணாருன்னா ஃபயர் ஆயிருக்கணும், வரல. என்னன்னு பார்க்கலாம். ஆன் செலக்ட்ல ஆன் சேஞ்ச், ஆன் செலக்ட் வேற, ஆன் சேஞ்ச் இதை யூஜி செலக்ட் பண்ணாருன்னா வந்துருச்சா. திருப்பியும் பிஜி செலக்ட் பண்ணாருன்னா பிஏ வந்துருச்சு. இதெல்லாம் கிளியர் ஆகலை, அதை நம்ம எழுதலை. நீங்க என்ன பண்ணோம், எவ்ரி டைம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டிபிடியில் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு எம்டி கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதில் யூஜி செக்மெண்ட் இது வரும், ப்ளஸ் செக்மெண்ட் ப்ளஸ் வரும், பி செக்மெண்ட் பிசி வரும். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி வேணும்னா எனக்கு ஆப்ஷன் அப்படின்னு போட்டு செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுன்னு வச்சுங்களேன். இங்கே செலக்ட் குவாலிஃபிகேஷன் தான் வரும். அதுக்கப்புறம் +2 கிளிக் பண்ணால் வரும். பட் இதை கிளிக் பண்ணால் மாறணுங்க, இண்டெக்ஸ் மாறும். இப்போ இது 0 ஆயிடுச்சு. அப்போ இது 1, இது 2, இது 3. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இண்டெக்ஸில் எடுக்கும் போது +1 போட்டுருக்கோம். ஏன்னா 0 வந்து யாரு, இதுதான் 0ன்றதுனால. சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா +2 கிளிக் பண்ணால் அப்போ மாறி வருதா தப்பா வருதா பார்த்துக்காங்க. கரெக்டாக வருதா, என்ன கொடுத்தேன் +1 தானே கொடுத்தேன், கரெக்டாக வருது. எங்கே +1 மாற்றி கொடுத்துட்டேன். இண்டெக்ஸில் வந்துட்டு இது 0, இது 1, இது இல்லையா, -1 கொடுத்தேன். 0 வந்தால் 0 எடுத்துச்சு முன்னாடி. இப்போ 1 இருந்தால் தான் 0 எடுக்கணும். அப்போ நான் ப்ளஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். இப்போ போய் +2 பண்ணால் அக்கௌண்ட்ஸ் வரும், யூஜினா எப்படி வரும், பிஜினா எப்படி வரும்.
இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் செலக்டே பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் செலக்டே பண்ணக்கூடாது, அதுவும் பண்ணலாம். அது டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டிபிடில குவால் டாட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் 0 டாட் டிசேபிள்ட் ஈக்குவல் டு 2 கொடுத்தோம். தப்பா இருக்கு, ஆப்ஷன்ஸ் ஆஃப் 0 தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். குவால்ல கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் கிடையாது, சைல்டு. வால்குள்ள சைல் நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். சைல் நோட் ஸ்டார்ட் லென்த் போட்டு பார்க்கலாம் என்ன ஆன்சர் பார்ப்போம். அப்புறம் ஃபங்க்ஷன் சைல் நோட்ஸே ரீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யாரோடது? குவாலோடது. குவால்குள்ள 4 எலிமெண்ட் இருக்கு. ஸ்பெல்லிங் கட்டாதுன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடியா குவால் டாட் சைல் நோட்ஸ் கட் பண்ணிட்டு அது ஃபங்க்ஷனில் எழுதிக்கிறேன். ஆன்லோட் டிசேபிள் ஃபர்ஸ்ட் ஐட்டம் இருக்கிறேன். இந்த டிசேபிள் ஃபர்ஸ்ட் ஐட்டமா கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் டிசேபிள் ஃபர்ஸ்ட் ஐட்டம் அது உள்ள போயிட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். 9 வருதா? இதுக்குள்ள 9 இருக்கு. அந்த குவால்குள்ள 9 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஓகே, பார்த்து அதில் ஆஃப் 0 டாட் டிசேபிள் ஈக்குவல் டு 2 பார்க்கலாம். என்ன பிரச்சனை பார்க்கலாம். சைல் நோடே பிரிண்ட் பண்றேன். வருதா? 1 யாரு? இதுதான் 1 தான் ரிமூவ் பண்ணு. ஸோ 1 டாட் டிசேபிள் போடுறேன், ஈக்குவல் டு 2 கொடுத்துட்றேன். இப்போ போய் கிளிக் பண்ணா இதுக்கப்புறம் யூசரால் அதை செலக்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ இதை கிளிக் பண்ணிட்டா +2 வந்துடும், யூஜி வந்துடும், பிஜி வந்துடும். இது மட்டும் செலக்ட் ஆகாது. ஓகே, இது மெனு செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் எழுதிருக்கு. சரியா? ஸோ இது பாருங்க, டிசேபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யூசரால் என்ன பண்ண முடியாது, அதை செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் குவால், இந்த குவால்குள்ள டேட்டா எடுக்கிறோம். அதோட சைல்ட் நோட எடுத்து அதை டிசேபிள் பண்ணும். டிசேபிள் பண்ணிட்டா யூசரால அந்த எலிமெண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ மேலே போனீங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்காது அப்படின்னா யூசர் அங்கே கிளிக் பண்ண உடனே வரணுன்றதுக்காக போகும். இதில் கூட நீங்கள் டேஷ்லாம் போட்டுக்கலாம். ஒரு டேஷ் ஒரு எலிமெண்ட்டு அதுக்கு கீழே தான் எனக்கு வரணும்னாலும் வர வைக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் கூட போட்டுட்டு அப்படி டேஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, வந்தால் இது வரும். இப்படி டேஷ் இருக்கும். ஆப்ஷன் தப்பாரு. அதையும் கிளிக் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? அங்கே என்ன பண்ணோம், சைனோட செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதி. யூசர் இங்கே கிளிக் பண்ணாலே லோட் ஆகும். முன்னாடி லோட் ஆகல, கிளிக் பண்ணாலே கண்டென்ட் வந்து மாறிடும். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கிடுங்க. இதில் ஏதாவது புரியலன்னா கேட்டுக்கிடுங்க. அப்படி ஓகே, பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர் வந்து
அந்த எலமெண்ட்டை பிக் பண்ணும்போதே மாற்றிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் காமன் பார்க்கலாம். ஸோ இன்புட் டைப் செலக்ட் யூஸ் பண்ணிட்டோம், அதாவது செலக்ட் யூஸ் பண்ணிட்டோம், செக் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதெல்லாம் ரிவால்வ் பண்ணோம். மோஸ்ட்லி டேட் வந்து செக் பண்ண போகிறோம். டேட்டில் வந்துட்டு அவங்களோட ஏஜ் கரெக்டாக இருந்தால் எக்ஸிக்யூட், அதாவது 18 இயர்ஸ் எலிஜிபிளாக இருந்தால் போட போகிறோம், இல்லைன்னா வரல அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்போம், கண்டிஷன் வச்சுப்போம், வேலிடேட் பண்ண போகிறோம். ஒரு டேட் ஆஃப் பர்த் ஏதோ சம்திங் என்டர் பண்ண போகிறோம். அவருக்கு மினிமம் இத்தனை இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும் டேட்டு, இல்லைன்னா எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க, ஐடி ஈக்குவல் டு டிஓபி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கண்டிஷன் என்னன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து மினிமம் 18 இயர்ஸ் இருக்குன்னு வச்சு, அப்போ ஒரு டியூவில் வந்துட்டு டே அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம், இதை எரர் தான் அதில் வரும். ஐடி ஈக்குவல் டு எம்எஸ்டின்னு வச்சுக்கிறேன். யூசர் வந்து டேட்டை செலக்ட் பண்ண உடனே வரணும், டேட்டை செலக்ட் பண்ண உடனே வரணும்னாலும் வர வைக்கலாம். ஓகே, ஆன் சேஞ்ச் எழுதிக்கலாம், பட்டனை கிளிக் பண்ணாலும் வரணும்னா கிளிக் பண்ணி எழுதிக்கலாம், எதில் வேணா எழுதிக்கலாம். நான் இப்போ ஆன் சேஞ்ச் எழுதிருக்கேன், விட்டுறேன். ஸோ இப்போதைக்கு கிளிக் பண்ணா டேட் வருது. யூசர் வந்து ஏதோ ஒரு டேட் செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணோன்னா இது வேலிடா இருந்தால் இங்கே வேலிட் வரணும், இல்லை இன்வேலிட்னு வரணும். ஏஜ் வந்து எல்லாம் ஏதாவது மெசேஜ் வரணும். இப்போ இந்த டேட்டை முதல்ல வெளியே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுறேன்னா ஆன் சேஞ்ச். ஓகே, செக் டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். மேலே போயிட்டு செக் டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம். இந்த செக் டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த டேட்டா ரைட் பண்ண போகிறோம். வேர் my date equal to document dot get element by id of dob dot value. அதை டேட்டா மாற்றணும், அதனால என்ன பண்ணுறோம், நியூ டேட்டா கொடுத்தா என்ன ஆகிடும், அது டேட்டாவே மாறிடும். இப்போ மாறின பிறகு அந்த டேட்டுக்கும் சிஸ்டம் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 18 இயர்ஸ் இருக்கணும். அதான் லாஜிக். ஸோ சிஸ்டம் டேட்டுக்கு நான் ஒரு வேரியபிளை கொடுக்குறேன், சி டேட்னு வச்சுக்கிறேன், நியூ டேட். இது சிஸ்டம் டேட்டு, மேலே இருக்கிறது யூசர் என்டர் பண்ண டேட். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர் இயர், யூசர் என்டர் பண்ண இயர் வந்து மை டேட் டாட் கெட் ஃபுல் இயர். சிஸ்டம் டேட் வந்து சி இயர் ஈக்குவல் டு சி டேட் டாட் கெட் ஃபுல் இயர். இதையும் மைனஸ் பண்ணுறேன், அதையும் மைனஸ் பண்ணுறேன். நல்லா காமிச்சிங்க. இப்போ வந்து 2023 இருக்கோம். 2005 ஜனவரி மாதத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த் வருதுன்னா அவருக்கு 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் 2005 டிசம்பர் இருந்தால் அவருக்கு இன்னும் 18 இல்லை. ஆனால் நீங்கள் 2023 2005 மைனஸ் பண்ணால் 18 வந்துடும். அதனால் இயரை மட்டும் செக் பண்ணக்கூடாது, மந்த்தையும் செக் பண்ணோம், இயரையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால மந்த்தையும் எடுத்து கொடுக்குறேன், UMN வச்சுக்கலாம். அதில் போயிட்டு மை டேட் டாட் கெட் மந்த், அதே மாதிரி CMN வச்சுக்கிறேன், சி டேட் டாட் கெட் மந்த். ஒருவேளை மந்த்து சேமா இருக்கு, இந்த மாதம் தான் பிறந்திருக்காரு, ஆனால் 30 தான் பிறந்திருக்காருன்னா அப்போ 18 கிடையாது. அதனால டேவை செக் பண்ணுவோம். அப்போ CD ஈக்குவல் டு சி டேட் டாட் கெட் டே, get date. Okay, where UDT equal to my date dot get date. கரெக்டா? 4, அதாவது இயர் மந்த் டேட்
ரெண்டு கேட்டகரியும் எடுத்துட்டோம். ஒன்று வந்து சிஸ்டம் டேட்டு, ஒன்று வந்து யூசர் என்டர் பண்ண டேட், ரெண்டுமே எடுத்துட்டோம். சரியா? கெட் ஃபுல் இயர்ல 2, கெட் மந்த்ல 2. இப்போ கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேர் ஏஜ் ஈக்குவல் டு சிஒய்ஆர் மைனஸ் யூஒய்ஆர் ரெண்டு மைனஸ் பண்ணி போட்டுருங்க. போட்ட பிறகு ஒருவேளை இஃப் யூசர் என்டர் பண்ண மந்த் சிஸ்டம் மந்த்தை விட அதிகமா இருந்துச்சுன்னா, சிஸ்டம் மந்த்தை விட அதிகமா இருந்துச்சுன்னா, அப்ப சிஎம்என் விட அதிகமா இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டம் டேட்டை விட அவரோட டேட் ஆஃப் பர்த் மந்த் அதிகமா இருக்கு. அப்போ அவனுக்கு இன்னும் 18 இயர்ஸ் ஆகல. அதனால என்ன பண்ணும்? ஏஜ் மைனஸ் மைனஸ் ஒரு வருஷம் குறைச்சிடறேன். ஒருவேளை யூஎம்என்னும் சிஎம்என்னும் சேமா இருந்துச்சுன்னா, அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை. யூசர் என்டர் பண்ண மந்த் வந்து தப்பா போட்டேன். யூசர் என்டர் பண்ண மந்த் வந்து லெஸ்ஸரா, ஆமா லெஸ்ஸரா இருந்தா மைனஸ் பண்ணணும், இல்லை கேட்கலாம். கிரேட்டரா இருந்தா மைனஸ் பண்ணணும். லெஸ்ஸரா இருந்தா பிரச்சனை இல்லை. சேமா இருந்துச்சுன்னா டேவை செக் பண்ணணும். அதாவது முதல்ல இங்க இயர் கண்டுபிடிச்சிட்டீங்க. 23ல இருந்து 2005 வச்சா 18 வந்துருச்சு. ஆனா யூசர் என்டர் பண்ண மந்த் வந்து டிசம்பர், கரண்ட் மந்த் வந்து ஜூன். அப்ப 12 greater than 6ன்றதுனால ஒரு வயசு மாறிக்குவேன். ஒருவேளை அவர் ஜனவரியா இருந்தா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்ப எதுவும் பண்ண மாட்டேன், ஏஜ் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை அவரோட டேட்டும் மந்த்தும் சேமா இருந்தா டேட் செக் பண்ணணும். இஃப் யூசர் என்டர் பண்ண டேட் வந்து கிரேட்டர் தேன் கரண்ட் டேட்டா இருந்துச்சுனாலும் ஏஜை மைனஸ் பண்ணிடுவோம். இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டேன். அவங்க வந்து எல்லாம் போட்டாச்சு. கீழே ஆன்சர் வர வைக்க போறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் எம்எஸ்சி டாட் இன்னர்எஸ்டிஎம்எல் ஈக்குவல் டு ஏஜை போட்டு. சரியா? இங்க போய் எம்எஸ்சிக்கு வேணா ஸ்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸ்கேல போயிட்டு டைப் அண்ட் சைஸ் வந்து 2M கொடுத்துறேன். இது பெருசா வரணும். யூசர் வந்து இப்படி கொடுத்தாருன்னா ஏஜ் 0ன்னு வருது. ஏன்னா இன்னும் இந்த மந்த் தானே, அதனால இது வருது. சப்போஸ் அவரு ஜூன் மாசம் 2ஆம் தேதி கொடுத்தாருன்னா 12 வயசு. அதே 22ஆம் தேதி கொடுத்தாருன்னா 11 வயசு. கரெக்டா? இப்ப இந்த ஏஜ் எப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவரோட மாசம் நவம்பரா இருந்தா டிசம்பரா 11 வயசு. அதே வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருந்தா 12 வயசு. சரியா? ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் தான். ஏற எடுத்துட்டோம், மந்த் எடுத்து டேட் எடுத்துட்டோம். வருஷம் செக் பண்றோம், வருஷத்தை வச்சு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மாசம் அதிகமா இருந்தா குறைக்கிறோம், மாசம் கம்மியா இருந்தா விட்டுறோம். மாசம் சேமா இருந்தா டேட்டை செக் பண்றோம், டேட் அதிகமா இருந்தாலும் குறைக்கிறோம், இல்லைன்னா விட்டுறோம். மற்றபடி இவ்வளவுதான் சிம்பிளா ஒரு ஏஜ் எப்படி செக் பண்றதுன்னு போடுறாரு. ஓகே, இது வேலிடேஷன் ஆஃப் ஏஜ். அடுத்த காம்பனன்ட் பார்க்கலாம். டேட் பார்த்தீங்கன்னா டேட் மாதிரி வேற காம்பனன்ட் எதனா பார்க்கலாம். இன்புட் டைப் ஃபைல் பார்க்கலாம். இன்புட் டைப் ஃபைல்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க இந்த ஃபைல்லாம் எதனா அட்டாச்மெண்ட் கொடுக்கணும், அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இதை கிளிக் பண்ணா அதுவே காமிச்சிடும். இதுல போயிட்டீங்க, எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இமேஜ் இல்லை,
இது ஒரு ஃபோல்டர் வந்துச்சு, அதுலேருந்தே எடுத்துக்கலாம். இதான் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைல் நேம் வந்துச்சு 9.png வந்துச்சு. ஸோ இந்த ஃபைல் நேம் நீங்கள் எந்த ஃபைல் இமேஜ் செலக்ட் பண்ணாலும் அந்த இமேஜோட ஃபைல் நேம் வந்துடும் அப்படி. ஓகே, இதில் யூசர் என்ன செலக்ட் பண்ணுறாரோ அந்த ஃபைல் நேம் இங்கே வரும். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். அது ஜேபிஜியாக இருந்தால் எடுத்துக்கணும், இல்லைன்னா எரர் சொல்லணும். இல்லை பிஎன்ஜியாக இருந்தால் கூட எடுத்துக்கணும். இமேஜாக இருந்தால் எடுத்துக்கணும், இல்லைன்னா எரர் சொல்லணும். இதுதான் லாஜிக். ஓகே, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு பட்டன் போட்டுறேன். பட்டன்லேயே போகணும். ஆன் சேஞ்சில் எழுத முடியும், ஆன் சேஞ்சிலே எழுத முடியும். இங்கே போய் செக் ஃபைல்னு கொடுத்தேன், செக் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ இங்கே வந்துடும். இப்போ யூசர் வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணாருன்னா செக் கொடுத்தா கரெக்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா தப்புன்னு சொல்லணும். பிஎன்ஜி இருந்தால் கரெக்டுன்னு சொல்லணும், ஏபிஜி இருந்தால் கரெக்டுன்னு சொல்லணும். அப்போ அந்த ஃபைல் நேமை ரெஃபர் பண்ணணும். அது வந்து ஐடி வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராமில் போயிட்டு ஃபங்க்ஷன் செக், செக் ஃபங்க்ஷனில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்து இந்த செக் ஃபங்க்ஷனில் உள்ள வந்துட்டு அந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். வேர் மை ஃபைல் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் ஃபைல் நேம் டாட் வேல்யூ. அதில் என்ன வரும், கன்சோல் டாட் லாக் கொடுத்து மை ஃபைலை போட்டுரும். என்ன வருதுன்னு பாருங்க. யூசர் ஏதோ ஒரு ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிட்டாரு. கிளிக் பண்ணா என்ன வரும்னா செக் ஃபைல் இஸ் நாட் டிஃபைன் வருது. செக்னு வச்சுக்கணும், செக் ஃபைல். யூசர் வந்து இதுலேருந்து கிளிக் பண்ணுறாரு. இதை செக் கொடுத்தாருன்னா என்ன வரும், அந்த ஃபைல் நேம் வரும். அதில் இந்த ஃபைலோட லாஸ்ட் 3 தான் எக்ஸ்டென்ஷன். 3ன்னு சொல்ல முடியாது, ஜேபிஇஜின்னு தான் 4 வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாட்டை வச்சு செக் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங்ல இந்த டாட்டை வச்சு செக் பண்ணுவோம். டாட் கூட இன்பிட்வீன் இங்கன்னா வந்து தான் வந்துடலாம். அதனால பின்னாடி வச்சு செக் பண்ணுவோம். நார்மலாக ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு டாட் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஜாவா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடும், பொசிஷன் கொடுத்துரும். ஆனால் எனக்கு லெஃப்ட்ல இருந்து வேண்டாம், பின்னாடி இருந்து வேணும், அப்புறம் ஈஸியா இருக்கும். ஆனால் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. வேர் எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு மை ஃபைல் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டாட் கொடுத்துருங்க. இதை நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. கன்சோல் டாட் லாக் கொடுத்து EXT பிரிண்ட் பண்றேன். என்ன வருதுன்னு பாருங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணனா செட்டை கொடுத்தா வருது. 14th பொசிஷன்ல அந்த டாட் இருக்கான். அந்த 14th அப்புறம் இருக்கிற டேட்டாவை நம்ம வெளியே எடுக்கிறோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா 14th அப்புறம் எடுக்கணும்னா அதுக்கும் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன்னா கன்சோல் டாட் லாக்ல மை ஃபைல் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சப்எஸ்டிஆர். ஓகே, சப்எஸ்டிஆர்ல போயிட்டு ஃப்ரம் லென்த்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் எங்கன்னா EXTக்கு +1, EXT +1. சரியா, அப்படி வெறுமனே கொடுத்துட்டேன், லென்த்தே கொடுக்கல. என்ன வருதுன்னு பார்க்கலாம், அப்புறம் பார்த்தேன். இப்போ இதில் போயிட்டு ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். செக் கொடுத்தனா வருது பாருங்க, PNG வந்துருச்சா. அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 3 or 4 நான் சொல்றதுக்கு வர எதுவுமே விட்டுட்டுன்னா அதுவே என்ன பண்ணும், லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். வச்சுக்கலாம், பொசிஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா வேர் EXT ஈக்குவல் டு மை ஃபைல் டாட் யூஎஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் வெளியே வந்துடுது. இஃப் இது வந்து ஜேபிஜியாவோ இல்லை ஓகே EXT ஈக்குவல் டு PNGயாவோ இருந்தால் மட்டும்தான் வேலிடு. அப்படி இல்லைன்னா வேலிட் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இருந்தா ஒரு மெசேஜ், இல்லைன்னா ஒரு மெசேஜ் அந்த MSGல கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் MSG டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு
என்ன கொடுக்கணும், அந்த கண்டென்ட் கொடுக்க போகிறோம். இந்த கரெக்டாக இருக்குன்னா ஃபைல் இமேஜ் ஃபைல்னு கொடுத்துரு. இல்லைன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் எம்எஸ்ஜி டாட் இன்னர் எக்ஸ்எம்எல் ஈக்குவல் டு நாட் வேலிட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துரு. இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இந்த இமேஜ் செலக்ட் பண்ண உடனே செக் பண்ணுனா இமேஜ் ஃபைல்னு வரும். ஒருவேளை இதில் போயிட்டு நான் வேற எதனா செலக்ட் பண்ணிட்டு செக் கொடுத்தேன்னா நாட் ஏ வேலிட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு கான்செப்ட் புரியுதா? என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்துக்கணும். ஏதாவது செலக்ட் பண்ணீங்கன்னா நாட் ஏ வேலிட் இமேஜ் வந்துடும். ஓகே, இமேஜ் ஃபால்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இமேஜ் ஃபோல்டரே வந்துடும். சரியா? பார்த்து தெரியலையா? இமேஜ் கொடுத்துட்டு இப்போ செக் கொடுத்தேன்னா இமேஜ் செய்யணும். கிளியரா? ஸோ ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ண இமேஜ் ஃபார்மேட் பண்ணி தான் செக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வந்து தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்து அது இத்தனை கேபிக்குள்ளே இருந்தால் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா அது கேபியில் இருக்கான்னு பார்க்கலாம். அதோட சைஸ் பார்க்கலாம். சைஸ் வேற, டைமென்ஷன் வேற. ஓகே, சைஸ்ன்றது அதோட மொத்த மெமரி காஸ்ட், டைமென்ஷன்றது விட்யோட ஹைட் எவ்வளோன்றது கூட பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக நம்மளால எடுக்க முடியும். அது அப்புறம் பார்க்கலாம். சரியா? ஏன்னா அது வேற கான்செப்ட் பண்ணணும். இதுக்கு போதும். அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஓகே டைமர்ஸ் பார்த்துருவோம். ஓகே, அதாவது இன்னைக்கு டைமர்ஸ் பார்த்துருவோம். அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது அடுத்த லெவல் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்லேயும் அரேலையும் நிறைய பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த டாம் பேஸ் பண்ணதெல்லாம் பார்த்துருவோம். இன்னும் டாம் பேஸ் பார்த்து முடிச்சுட்டு அந்த ப்ரௌசர் மாடலையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் போவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா டைமர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைமர் எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டைமர்ஸ்ன்றது எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு டெஸ்ட் நடக்குது. நம்ம எக்ஸாமே வச்சுக்கலாம். நம்ம எக்ஸாமில் வந்துட்டு 1 hour நினைக்கிறேன். 1 hourக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் தான் காமிக்கணும்னாலும் காமிக்க வைக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது கொஸ்டின் அந்த டைம் முடிஞ்சோடனே அடுத்த கொஸ்டின் வரும். தானாகவே வரும். அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி. சரியா? சில வேலையெல்லாம் ரிப்பீட்டடாக செய்யணும். ஆனால் ஒரு டைம் பீரியடுக்குள்ளே செய்கிற மாதிரி வேணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டைமர் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் அசின்க்ரோனஸாக ஒர்க் ஆகும். அதாவது உங்களோட மெயின் த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அசின்க்ரோனஸாக ஒர்க் ஆகும் எல்லா டைமர்ஸுமே. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று தெரியும். டிஜிட்டல் கிளாக்னா என்ன அப்படின்னா டைம் மாறிட்டே இருக்கும். டிஜிட்டல் கிளாக்ல டைம் மாறிட்டே இருக்கும். ஒரு டிவ் போட்டுக்கிறேன். அந்த டிவ் பேர் வந்து டி டேட்னு வச்சுக்கிறேன். கீழே ஏதாவது இன்புட் ஏதாவது போட்டுக்கலாம். அது பார்த்து நம்ம வேலை செய்கிற மாதிரி பண்ணணுன்றதுக்காக போட்டேன். பார்ப்போம். நான் டம்மியாக தான் போடுறேன். மேலே எனக்கு அந்த டிவ் வரணும். இந்த டிவுக்கு பேர் கீ டேட் வச்சிருக்கோம். செயலில் போயிட்டு கீ டேட் போட்டு வித் கோலன் 20 VW கொடுத்துறேன். ஹைட் கோலன் 10 VH கொடுத்துறேன். லைன் ஹைட்டும்
15 VH கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் font icon size 2em கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலரும் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஐஃபனால இன்னும் செட் பண்ணிக்கங்க. போனீங்கன்னா அங்க ஒரு டிவ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் தான் சிஸ்டம் டேட்டு டைம் வரப்போகுது. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். சிஸ்டம் டேட்டு டைம் வந்து அதுக்குள்ளே வரப்போகுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு வரணும்னா வர வைக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாகவே வர வைக்கணும்னாலும் வர வைக்கலாம். டிஃபால்ட்டாக வர வைக்கிறதா இருந்தால் பேஜில் போய் ஆன்லோடில் எழுதி ஆன்லோட் ஈக்குவல் டு செட் டேட் அப்படின்னு வச்சு. அப்போ செட் டேட்ன்ற ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஸ்டமோட டேட் எடுக்கலாம், டேட்டும் வரும் டைமும் வரும். வேர் dt ஈக்குவல் டு நியூ டேட்னு கொடுத்தீங்கன்னா போதும், சிஸ்டம் டேட் டைம் ரெண்டுமே வந்துடும். இதில் இருக்க ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துன்னு போய் அதை செட் பண்ணணும். சரியா? அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர் டி டைம் ஈக்குவல் டு dt டாட் கெட் ஹவர்ஸ், கெட் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஹவர்ஸ் மட்டும் வரும். அதோட கோலன் கன்கேட் பண்ணிக்கிறேன், பிளஸ் dt டாட் கெட் மினிட்ஸ், அதுவும் ஃபங்க்ஷன். அதோட இன்னொரு கோலனை கன்கேட் பண்ணிக்கிறேன், dt டாட் கெட் செகண்ட்ஸ், எல்லாம் கன்கேட் பண்ணிட்டு போட்டுருவோம். ஸோ டேட்டு எடுத்துட்டோம், எல்லாத்தையும் போட்டோம். இந்த சி டைம் எடுத்து யாருக்கு செட் பண்ண போறேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியா சி டேட்டுக்கு செட் பண்ண போறேன். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு சி டைம் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ண உடனே என்ன ஆகும், உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தான் டைம் மாறும். ஏன்னா ஆன் லோடில் கொடுத்துருக்கனால பேஜ் லோட் ஆகும்போது மாறும். சரியா? நானா ரெஃப்ரெஷ் பண்ணாதான் மாறும், நானா மாறாது. நான் எப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு மாறும். ஏன்னா நம்ம அப்பெல்லாம் பேஜ் லோட் ஆகும். பேஜ் லோட் ஆகும்போது டேட் மாறிடும், டைம் மாறிடும். பட் இதே டைமு மாறிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். மாறிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை வந்து அந்த ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன், ஷோ டேட் எழுதுறேன். இந்த ஷோ டேட்ல போயிட்டு செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தான். இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். சரியா? பண்ணா கால் பண்றேன். எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டினா 100 மில்லி செகண்ட்ஸ் ஒரு வாட்டி, சரி 1000 மில்லி செகண்ட்ஸ் ஒரு வாட்டி கால் பண்றேன். ஏன்னா 1000 செகண்ட்ஸ்க்கு மில்லி செகண்ட்ஸ் ஒரு வாட்டினா டைம் செகண்ட்ஸ் மாறப்போகுது, அதனால 1000 கொடுத்துட்டேன். பட் இப்போ இங்க செட் டேட் கொடுக்க மாட்டேன், ஷோ டேட் கொடுப்பேன். அப்போ ஆன்லோட் பண்ணா நேரம் இங்கே போகும். இங்கே போயிட்டு செட் இன்டர்வல் செட் பண்ணும்போது இந்த மாதிரி செட் கமெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா எவ்ரி 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு செட் டேட் கால் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு செட் டேட் கால் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தா கூட அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா அது அசிங்க்ரோனஸாக இருக்காது. சரியா? ஸோ இப்படி தான் வந்து டைமரை செட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, டைம் மாறிட்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம பார்ப்போம் பாஸ் பண்ணுறத எப்படின்றது அப்புறம் பார்ப்போம். வேற ஒரு எக்ஸாம்பிளில் காமிக்க வேணாம், நீங்கள் அப்புறம் இதில் அப்ளை பண்ணுவீங்க. அதாவது பட்டனை ஆன் லோடில் என்ன வச்சுட்டேன், ஷோ டேட் கால் பண்ணுறேன். ஷோ டேட் என்ன பண்ணுது, செட் இன்டர்வல் கமெண்டை செட் பண்ணுது. அப்படி செட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, யாரை கால் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ நேரத்துக்கு வாட்டி கால் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு
அத்தனை டியூரேஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். எவ்ரி 100,000 மில்லி செகண்ட்ஸ்க்கு என்ன கால் ஆகும்? செட் டேட் வந்து கால் ஆகும். அப்போ செட் டேட் கால் ஆகும்போது செட் டேட்ல என்ன பண்ணியிருக்கோம்? எவ்ரி டைம் டேட்டை ரீட் பண்றோம், டைம் ரீட் பண்றோம். எவ்ரி 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கும் அந்த டேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் டேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் கிரியேட் ஆகும் போதெல்லாம் சிஸ்டம் டைம் இருக்கும். அது அந்த டைமை தான் மாற்றி போடுறோம். ஸோ தட் அதை எடுத்து கன்டாக்ட் பண்ணி இங்கே செட் பண்ணிடுறோம். அப்படின்னா உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. அதை நிறுத்தணும்னு நினைச்சா நம்ம நிறுத்தலாம். ஓகேங்களா? எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செட் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை நான் சேவ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னா வேற ஒரு பட்டன் ஒன்று போட்டு அதை கிளிக் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணணும். அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஸ்டாப் பண்ணணும். அப்போ பட்டன்ல போயிட்டு ஆன் கிளிக்ல ஸ்டாப் பண்ற மாதிரி எழுத போறேன். ஸ்டாப் டைம் அப்படின்னு போடுறேன். இனிமேல் தான் ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஸ்டாப் கிளிக் பண்ணா ஸ்டாப், இங்க டைம் ஓடுறது நின்றுணும். எப்படி நிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வேற அந்த ஃபங்க்ஷன் வேற. இங்க ஸ்டாப் டைம்ன்ற ஃபங்க்ஷன் வேற எழுதும். இதுல யாரை ஸ்டாப் பண்ணா? இந்த இன்டர்வலை ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி இங்க இருந்து அந்த இன்டர்வல் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இன்டர்வல் கிரியேட் பண்ணும் போதெல்லாம், ஓகே, இன்டர்வல் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அது இன்டர்வல் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். அந்த நம்பர் வந்து என்னது அப்படின்னா ஒரு ஐடி. அந்த ஐடின்றது இன்டர்வலுக்கான ஐடி. அதை எடுத்து வேரியபிள்ல போட்டுக்கணும். நேரம் போயிட்டு வேற இன்டர்வல் ஐடின்னு வச்சுக்கலாம். இன்டர்வல் ஐடி வச்சுக்கலாம். இங்க போய் என்ன பண்ணுங்கன்னா இன்ட் ஐடி ஈக்குவல் டு இன்டர்வல் கிரியேட் பண்றீங்க, அது ஐடி இதை ஒத்துரும். நான் இங்க ஸ்டாப் பண்ணோன்னா யாரை ஸ்டாப் பண்ணுவேன்னா அந்த ஐடி தான் ஸ்டாப் பண்ணணும். கிளியர் இன்டர்வல் யாரை ஸ்டாப் பண்ணோம்? அந்த ஐடியை, ஐஎன்டி ஐடியை ஸ்டாப் பண்ணணும். ஏன் இங்க டிக்ளேர் பண்ணேன்? அப்பதான் இந்த வேரியபிள் இங்கேயும் ஆக்சஸ் ஆகும், இங்கேயும் ஆக்சஸ் ஆகும். நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அது லோக்கல் வேரியபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் வெளியே ஆக்சஸ் ஆகவே ஆகாது. சரியா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ண கிளிக் பண்றேன்னா 55க்கு அப்புறம் மார்வேல பாருங்க நின்றுச்சா? திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பி அதே மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு போயிடும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்னா ஆன் லோட்ல இருந்து இருக்கட்டும், 2 படம் போட போறேன். ஸ்டார்ட் ஸ்டாப். அதுக்கு ஷோ டேட்டை கால் பண்ணிட்டு ஷோ டைம் போட்டுக்கணும். ஷோ டைம்னு போட்டுக்கலாம். இதே மாற்றிடுறேன், புரியுற மாதிரி இருக்கு. இங்கேயே மாறு. இப்போ ஸ்டாப் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இங்க போய் என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட். இப்போ டைம் மாறிட்டு தான் இருக்கு. மாறாத நிறுத்தினா ஸ்டாப் கொடுத்தாரு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தேன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆகும். திருப்பி ஸ்டாப் கொடுத்தேன்னா அதுதான் நின்றும். இதுக்கப்புறம் டைம் மாறுது மாறாது. சரியா? ஸோ ஒரு டிஜிட்டல் கிளாஸ் போடணும்னா டைம் வழியாக போட்டுக்கலாம். இதே தான் இன்னொரு ஒன்று போடுவோம். ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறோம், ஆன்லைன் டெஸ்ட் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகணும். யூசர் வந்து அந்த கொஸ்டின் வந்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக 1 செகண்ட்ல என்ன ஆகணும்? அடுத்த கொஸ்டின் மாறும். எவ்ரி 1 நிமிஷத்துக்கு அடுத்த செகண்ட் அடுத்த கொஸ்டின் மாறும். அது எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல மல்டிபிள் கொஸ்டின் வேணும்னா மல்டிபிள் டேட்டா இருந்தால் தான் நம்மளால கொஸ்டின் ஆன்சர் ஷோ பண்ண முடியும். இப்போதைக்கு கொஸ்டின் போட நிறைய நேரம் ஆகும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பண்ணணும், 4 ஆப்ஷன் மேலே எல்லாம் டிசைன் டைம் ஆகும். நான் சிம்பிளாக போடுறேன், நீங்கள் அதை அதுக்கு மாற்றிங்க. சிம்பிளாக எப்படி போடுறேன்னு பாருங்க. சும்மா ஒரு
டிவ்னு போட்டுறேன், நியூஸ் சும்மா போடுறேன், ஐடி ஈக்குவல் டு நியூஸ்ன்னு போடுறேன். இதில் கரண்ட் நியூஸ் வரும். எவ்ரி ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் நியூஸ் மாறும், கண்டென்ட் மாறிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா எல்லா நியூஸையும் ஒரு அறையில் போட்டு வச்சுக்கணும். எல்லா நியூஸையும் ஒரு அறையில் போட்டு வேர் ஆல் நியூஸ் ஈக்குவல் டு ஒரு அரே. அந்த அறையில் லைனாக என்னென்ன வேல்யூங்க எல்லாம் போட்டு சும்மா ஏதாவது நியூஸ் போட்டு, ஓகேவா? சும்மா நான் போட்டேன். இதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம், சரியா? இதில் வரணும், இது மாறிக்கிட்டே இருக்கணும், இந்த 4 நியூஸ் மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சும்மா வேலை செய்யணும்னு தெரியணுன்றதுக்காக டைப் வந்து டெக்ஸ்ட் போட்டு இது வந்து ஷோ டைம்னு எரர் வருது, ஏன்னா ஆன்லோடில் எழுதி வச்சுருக்கேன், எடுத்துறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆன் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரணும், கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் நியூஸ் வரணும், அடுத்து செகண்ட் நியூஸ், அடுத்து தேர்ட் நியூஸ், அடுத்து ஃபோர்த் நியூஸ், இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இல்லை நான் பட்டன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வரவங்க கூட போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், எல்லாம் ஒன்று தான், சரியா? நியூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த நியூஸ் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மாற்றிட்டே இருக்க போகிறோம். அதுக்கு ஒரு வேரியபிள் கரண்ட்டாக எத்தனை நியூஸ் டிஸ்பிளே ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்த நியூஸ் போட முடியும். இப்போ 0 1 2 3 திருப்பி 0 1 2 3 இப்படிதான் நம்மளால போக முடியும். ஓகே, நான் நம்மளுக்கு ஒரு 0 கொடுத்துறேன். ஃபங்க்ஷனில் போயிட்டு சேஞ்ச் நியூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சரியா? சேஞ்ச் நியூஸ்னு ஒரு ஃபங்க்ஷனு. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே வரும்போது செட் இன்டர்வல் போட்டு சேஞ்ச் நியூஸை கால் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டினா 5 நிமிஷம், 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி, இல்லை 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி கால் பண்ண போகிறோம். 10 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நான் மாறும். 10 செகண்ட் போட்டு டைம் ஆகும், நீங்கள் அப்புறம் போட்டுருங்க. நான் 5 செகண்ட் போடுறேன். சேஞ்ச் நியூஸில் என்ன பண்ணுவேன்னா, இந்த நம்பர் 0 இருந்தால் 0 நியூஸ் வரும், இந்த நம்பர் 1 இருந்தால் 1 வரணும். அதான் லாஜிக். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் நியூஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ஆல் நியூஸ் ஆஃப் நம்பர்னு கொடுத்துருவோம். அப்போ நம்மள 0 இருக்கிறதுனால ஆல் நியூஸ் ஆஃப் நம்பர்னா யாரு, அதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. செட் ஆன பிறகு நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். நம்ம ++ கொடுத்தானே ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 0லேருந்து 1 போகலாம், 1லேருந்து 2 போகலாம், 2லேருந்து 3 போகலாம். 3க்கு அப்புறம் திருப்பி சைக்கிளிக்காக 0 ஆனால் வச்சு. அப்போ என்ன பண்ணலாம்னா, இஃப் நம் ஈக்குவல் டு 3 இருந்தால் நம்ம வந்து 0 பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா ++, அதாவது நம்ம வந்து ஈஸியாக 0 இருக்கும், 0 = 3 இல்லைன்னா 1 மாறிடும், 1 = 3 இல்லைன்னா 2 மாறிடும், 2 = 3 இல்லைன்னா 3 மாறிடும், 3 = 3 ஆமானா 0 மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் வேற நியூஸ் வரும். ஏதோ எரர் வருது இந்த லைனில் 30 எரர் பார்க்கலாம். இந்த ஸ்லாஷ் லைன்
என்ன ஆகணும்னா 5 செகண்டுக்கு அப்புறம் கொஸ்டின் வரணும். வந்துச்சா? அடுத்த 5 செகண்டுக்கு அப்புறம் மாறும். எவ்ரி 5 செகண்டுக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? கலரும் மாறிட்டே இருக்கணும் ரேண்டமா அப்படின்னா கலர் கூட ரேண்டமா மாத்திக்கலாம். எப்படி மாத்துறதுன்னு பாருங்க. கலர் ரேண்டமா மாத்தணும்னா யாரோட பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும்? நியூஸோட பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும். ரேண்டமா மாத்திடலாம். அதுக்கும் ஒரு கலரை சேர்த்து வச்சுக்கலாம். வேர் கலர்ஸ் ஈக்குவல் டு ரேண்டமா ஒரு கலர்ஸ் வச்சுக்கலாம். ரெட், ப்ளூ, ஆரஞ்ச், பிங்க், கோல்ட், இந்த மாதிரி 4-5 கலர் வச்சுங்க. எவ்வளவு கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர் ஜெனரேட் பண்ணிடுங்க. ரேண்டமா பண்ணிக்கலாம். ரேண்டமா இருந்து எடுத்து இதுக்கு செட் பண்ண போறேன். அது எப்படி எடுக்கிறது? ரேண்டம் எடுக்கணும். டாக்குமெண்ட் டாட் get element by id of news dot style dot background color equal to ரேண்டமா வரணும். அந்த கலர் நமக்கு இருக்க கலர்ல இருக்கணும். அது எப்படி இருக்கலாம்னா ரேண்டம் டாட் சூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ள கலர் செட் போடுறேன். செட் பண்ணிக்கலாம் ஒரு தான். ஏதோ எரர் இருக்கு. அதனால 2 இந்த லைன்ல தான் எரர். சூஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அது செக் பண்றேன். ஆனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிடும். 0, 1, 2, 3, 4, 5 குள்ள ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணுமா? சரி, 5 குள்ள ரேண்டம் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்னம் ஈக்குவல் டு ரேண்டம் கலர் நம்பர் ஆர்னம் ஈக்குவல் டு மேட்ச் டாட் ரேண்டம் எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கணும்? 0, 1, 2, 3, 4, 5 6 கலர் இருக்கா? 5 கலர் 5 கலர் 0லேருந்து 5 கலர் கண்டுபிடிக்கணும். அது ரேண்டம் எப்பவுமே டபுள் வேல்யூவா வரும். அதனால என்ன பண்றேன்னா டபுள் வேல்யூவா வரும். அதனால என்ன பண்றேன் நான் இன்ட் பார்ஸ் இன்ட் கொடுத்துக்கிறேன். இது ஏன் 6 போட்டேன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போதைக்கு 0 to 5 6 போட்டுருக்கேன். இங்க என்ன பண்றேன்னா கலர்ஸ் ஆஃப் ஆர்னு இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா கலர் மாறும். ஆயிடுச்சா? ஒரு முறை ஒரு கலர் வரும். எல்லாமே ஒரே கலராக வராது. 5 செகண்டுக்கு வரைக்கு கலரும் மாறும், டெக்ஸ்டும் மாறிடும். சரியா? மாறிக்கிட்டே இருக்கு. சைக்கிளிக்கா போகும். அப்படிதான் போட்டிருக்கேன். சரியா? சைக்கிளிக்கா போட்டிருக்கேன். யாருக்காச்சும் புரியலன்னா கேட்டுடுங்க. இந்த கான்செப்ட் பார்த்துடுங்க. சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இங்கேயே போட்டுடுறேன். நீங்க பார்த்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ப்ளஸ் 1 இன்டூ ரேண்டம் நம்பர் பிளஸ் லோயர் லிமிட். இங்க வந்து 0லேருந்து 5குள்ள ஒரு நம்பர் வரணும். அப்போ அப்பர் லிமிட் வந்து 5. 5 மைனஸ் 0 பிளஸ் 1 6. 6 இன்டூ ரேண்டம் நம்பர் பிளஸ் 0ன்றதுனால போடல, 0 போடல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அதிகம். சரியா? அப்பர் லிமிட் வந்து மைனஸ் லோவர் லிமிட் பிளஸ் 1 இன்டூ ரேண்டம் நம்பர் பிளஸ் ஸ்கொயர் லிமிட். கிளியரா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த கொஸ்டின் வந்து வேற மாதிரி பண்ணுங்க. நான் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். நீங்க நிறைய போடணும். கொஸ்டினும் போடணும், சாய்ஸும் போடணும். ஒரு சில செகண்டுக்கு ஒரு வாட்டி ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்? வேற ஒரு கொஸ்டின் மாற்றிட்டே இருக்கும். கொஸ்டின் நீங்க இங்கே ஒர்க் பண்ணிருக்கலாம், என்ன வேணா ஒர்க் பண்ணலாம். அது பார்த்து அங்கே மாறும், இங்கே பார்த்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சரியா? ஓகே, கிளியரா? இது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க போனாலும். சரியா? இன்னைக்கு பார்த்த எக்ஸசைஸ் எல்லாம் திருப்பி வரைக்கும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எந்த எக்ஸசைஸ் எந்த எரர் எந்த உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்லுங்க.
ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஒரு அனலாக் கிளாக் போடலாம். அனலாக் கிளாக்கே போடலாம். அனலாக் கிளாக்னா என்னதுன்னா, டிஜிட்டல் கிளாக்னா நம்பர்ல வந்துச்சு, அனலாக் கிளாக் எப்படி போட போறோம், நீடில் வரும் சரிங்களா, அந்த மாதிரி போட போறோம். சரியா, முதல்ல கிளாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாக் ஸ்ட்ரக்சருக்கு வரணும். கிளாக் ஸ்ட்ரக்சர் வரதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு கிளாக்னு மேலே போயிட்டு சைடில் கிளாக் எப்படி இருக்கணும்னா சர்க்குலராக வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வித் கோலன் 40 VW ஹைட்டும் வித்தும் ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டுமே 40 VW இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வேணா நீங்க என்ன கொடுக்கணும்னா கொடுத்துருக்கீங்க, கொடுத்துதான் வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்திருக்கு இல்லையா, இது சர்க்குலரா வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா பார்டர் ஐபன் ரேடியஸ் half of the width 20 VW கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதுல தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒன்றுலாம் அப்புறம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், முதல்ல நேடில் மட்டும் வர வைக்கிறேன். அடுத்த டிவ் போட்டால் கீழே வந்துடும். அதுக்கு பதிலாக இதே இடத்துலயே வரணும், இந்த இடத்துலயே வரணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆப்ஷனு, நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கும்போது அதே தான் பண்ண போறோம். பாருங்க, டிவ் கொடுத்து ஐடி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் போட்டுங்க. செகண்ட்ஸ் இங்கே போயிட்டு ஹேஷ் செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு லைன் மாதிரி ஒன்று வரணும், லைன் மாதிரி வரணும். அந்த லைன் பாருங்க, லைன் வர வைக்கலாம்னா வித் ஈக்குவல் டு ஏற்கனவே அந்த லைன் வந்து இந்த சென்ட்ரல் இருந்து இதுக்குள்ள இது தாண்டக்கூடாது. வித் 40னா அதில் பாதி 20, அதுலேயும் கொஞ்சம் குறைச்சிடலாம், 15 போட்டுக்கலாம், இல்லை 18 போட்டுக்கலாம், இல்லை 15 போடுறேன், 15 VW போடுறேன். வித் ஹைட் மட்டும் ஒரு 2 VW கொடுக்கலாம், இல்லை 1 VW கொடுத்தேன். அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடுறேன். செகண்ட்ஸ் ஃபுல் ரெட் கலர்ல இருக்கும், நான் ரெட் செட் பண்ணிக்கிறேன். அது வந்துருக்கா, ரொம்ப ஹைட் திக்னஸ் அதிகமா இருக்கு, 2px கொடுத்துருவேன் இருக்கா. ஆனா அங்க வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்றேன்னா பொசிஷன் போட்டு ஓகே, திக்னஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். பொசிஷன் அப்செட் கொடுங்க. இப்போ அங்கதான் வரும், நம்ம தான் தள்ளி வைக்கணும். மாத்தி கொடுத்துடலாம். நீடில் வந்து மேல இருந்து நிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா வித் 2px கொடுத்துட்டு ஹைட்டை வந்துட்டு 15 VW கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்னா இப்படி வரும். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா தள்ளி வைக்க போறோம். எவ்வளவு தள்ளி வைக்கணும், சென்டரா வைக்கணும். சென்டரா வைக்கணும், லெஃப்ட போயிட்டு
ஆல்ரெடி வெட்டு 40 இருக்குன்னா 20 VW. அப்போ என்ன ஆகும்? சென்டராக வந்துடுச்சு. ஓகே, இந்த பிங்க் கலரை மாற்றி விட்டுருவோம். அதை கொஞ்சம் கீழே இருக்குல்ல, எவ்வளோ இறக்கணும்னா ஹைட்டு 15 கொடுத்துருக்கேன், இதோட ஹைட்டு 20, அப்போ 5 கீழே இறக்கணும். மார்ஜின் டாப் வந்து 5 VW கீழே இருக்குது. அப்போ சென்டராக வந்துடுச்சு. இதை வச்சு தான் இதை சுத்த போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துக்கலாம். இந்த இதை சுத்த போகிறோம். இது மொத்தம் இந்த சர்க்கிள் மொத்தம் 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில 60 செகண்ட் இருக்கு. அந்த 360 டிகிரியில 60 செகண்ட் இருக்கு. அந்த 60 செகண்ட் வந்து அப்போ ஒரு டிகிரிக்கு ஒரு செகண்டுக்கு எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 360 60 டிவைட் பண்ணுங்க. ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா அப்படியே கரெக்டாக சுற்றிட்டே வரும். ஓகே, இப்போ எத்தனை செகண்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிகிரிஸ் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிடலாம். சரி, எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு பாருங்க. இப்போதைக்கு ஆன் லோடில் போடல, கீழே ஒரு பட்டன் வச்சு கூட போட்டுறேன். அப்புறம் ஆன் லோடில் கூட மாற்றி வச்சுறேன். கீழே ஒரு பட்டன் போடுறேன். பட்டனை கிளிக் பண்ண அதை வந்துட்டு டைம் வர வைக்கிற மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஷோன்னு கொடுத்துட்றேன். ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஆன் கிளிக்கில் போயிட்டு ஷோ, மேலே ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனில் போய் ரொட்டேட் எழுதலாம். ஷோ கொடுத்துட்டு ஷோ ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்ன வச்சோம்? செகண்ட். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா செகண்ட் டாட் டெய்ல் டாட் டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் ஸ்கேலு, கியூ, ரொட்டேட், மூவ் 4 பண்ணுவோம் சிஎஸ்எஸ்ல. அதுதான் இங்கே டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ரொட்டேட் பண்ண போகிறோம். டபுள் கோர்ஸில் ரொட்டேட் ஆஃப், சும்மா நான் 5 டிகிரி கொடுக்குறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணால் 5 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஆனால் எங்கே ரொட்டேட் ஆச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொட்டேஷன் எங்கேருந்து ஆயிருக்கு பாருங்க. சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து ஆயிருக்கு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு இந்த பொசிஷனை வச்சு தான் திரும்பணும். அதை தான் அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு தான் திருப்பணும். ஆப்ஜெக்டோட இந்த பேஸ் பாயிண்ட் வச்சு தான் திரும்ப ரொட்டேட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே போயிட்டு செகண்ட்ஸில் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் ஒன்று இருக்கும், அதில் பாட்டம் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் கொடுத்தனா இருக்குதா? இதை கரெக்டாக திரும்பிட்டே இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ எத்தனை டைம் இருக்கோ அந்த டிகிரிக்கு வர வச்சுக்கோ. இப்போ என்ன டைம் இருக்கோ அந்த டிகிரி வர வைக்கணும்னா வேர் டிடி ஈக்குவல் டு நியூ டேட். டிடி வந்து செகண்ட்ஸ் மட்டும் வெளியே எடுக்க போகிறேன். செகண்ட் ஈக்குவல் டு டிடி தான் கெட் செகண்ட். அது எத்தனை செகண்ட் இருக்கோ அதோட 6 டிகிரி ஆட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு டிகிரிக்கு 6, 360 டிகிரிக்கு 60 செகண்ட்ஸ்க்கு 360 வரணும். அதுக்காக அப்போ இந்த இடத்துல நம்பர் வந்து ஃபிக்ஸடாக போட்டேன் நான். இந்த இடத்துல பாருங்க 5 வந்து ஃபிக்ஸடாக இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் கன்கேட் பண்ணி இந்த நடுவில் போயிட்டு எஸ்சிசியை கன்கேட் பண்ணிடணும். சரியா? இன்ட்டு 6 வேற போடணும். டிராக்கெட் போட்டு 6 போட்டு இப்போ ரன் பண்ணனா இப்போ டைம் என்ன டைமோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்துடும். திருப்பி கிளிக் பண்ணால்
மாறிட்டே தான் இருக்கும். நான் கிளிக் பண்ண என்ன ஆகும், மாறுதா? அது தானாகவே மாற மாதிரி வைக்க போகிறோம். தானாக மாற வைக்கணும் செட் டைமர் தான் போட்டிருக்கேன். டைமர் போட்டு தானாக மாற ஆரம்பிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த கண்டை கட் பண்ணி இல்லை ஷோவே இருக்கட்டும் ஃபங்க்ஷன் ஷோ டைம் போட்டுடுறேன். ஷோ டைம் ஃபங்க்ஷனில் போயிட்டு செட் இன்டர்வல் போட்டு ஷோ ஆஃப் 1000. அப்போ 1000 மில்லி செகண்டுக்கு ஒரு வாட்டி ஷோ கால் ஆகும். ஷோ கால் ஆனால் இது மாறிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஷோ டைமை கால் பண்ணி உடனே கிளிக் பண்ணேன்னா கரெக்டாக அது ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி கால் ஆக ஆரம்பிச்சிடும். இது சுற்ற ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சுற்றிக்கே இருக்கும். ஹவர்ஸையும் போட்டு விட்ருவோம். அதில் ஹவர்ஸ் 1 மினிட்ஸ் 1 ரெண்டையும் போட்டு விட்ருவோம். சரிங்களா? ஆனால் ஹவர்ஸ் வந்து 60 நிமிஷம்ன்றதுனால 6 டிகிரி தான், செகண்ட்ஸும் 6 டிகிரி தான், ஹவர்ஸும் 6 டிகிரி தான். மினிட்ஸ் மட்டும் 12 சரி ஹவர்ஸ் சொல்கிறேன். ஹவர்ஸ் 12 மணி நேரம், மினிட்ஸ்னா 60 நிமிஷம். 60 நிமிஷத்துக்கு 6 டிகிரி போட்டுடலாம். 12 நிமிஷத்துக்கு 360 12 டிவைட் பண்ணால் 30 வரும். எவ்ரி 30க்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். அக்ரிசியாக பண்ணோன்னா வேற மாதிரி பண்ணலாம், பட் சிம்பிளாக போடுறேன் நான். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலான்னா மினிட்ஸ்க்கு ஒன்று எழுதிடலாமா? செகண்ட்ஸ் எழுதுன மாதிரி மினிட்ஸ்க்கு ஒன்று போட்டுருவேன். இதே தான் லாஜிக்கு. மினிட்ஸ்க்கு காப்பி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஹவர்ஸோட மினிட்ஸோட செகண்ட்ஸோட சின்னதாக வச்சுக்கலாம். கலரும் மாற்றிடலாம் பிளாக். மினிட்ஸில் போயிட்டு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இது மட்டும் பிளாக்காக மாற்றிடும். கொடுக்கலனாலும் பிளாக் தான். வர காணும் என்னன்னு பார்க்கலாம். மினிட்ஸ் போட்டேன்னா போட்டேன். இங்கே போயிட்டு அக்ரில் போட்டுனா போட்டேன். 2px வித்து ஐட்டு லெஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்டை செட் பண்ணிடுங்க. அந்த இப்போ போட்டேன்னா அது அப்படியே நிற்கும். இது மட்டும் இப்படி இருக்கும். சரியா? கொஞ்சம் ஹைட்டை குறைச்சிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு வீடியோ குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு வீடியோ குறைச்சிங்கன்னா அப்போ இதில் ஒரு வீடியோ அதிகமாக இருக்கும். கொடுத்தீங்கன்னா ஓகேவா? மினிட்ஸே மாற்ற போகிறேன். மினிட்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னா வேர் mn = dt.get minutes. அதையும் அதே டிகிரியில் ரொட்டேட் பண்ண போகிறேன். ரெண்டும் ஒரே டிகிரி தான். ஏன்னா 60 நிமிஷம் 60 செகண்டு, அதனால மினிட்ஸையும் அதே 60 தான் போட போகிறேன். ஆனால் இங்கே மட்டும் SCCக்கு பதிலாக mn போட்டு விட்டுருலாம். இப்போ கரெக்டாக 18 நிமிஷம்ன்றதுனால அப்படியே இருக்கு. அவசியம் போட்டு விட்டுறலாம். வேறு மாறினோடனே மாறிடும். அவசியம் போட்டு விட்டுறலாம். அவர்ஸ் போட்டுட்டு அவர்ஸ்க்கும் இதே மாதிரி எழுதணும். கெட் ஹவர்ஸ். ஹவர்ஸ் மட்டும் டிகிரி வேரி ஆகும். ரொம்ப அக்யூரேசியாக பண்ணணும்னா வேற மாதிரி பண்ணணும். நான் அப்படியே கொடுத்துட்றேன். SR × 13. இது என்ன ஆகும்னா எது அக்யூரேசினா எப்படி சொல்றேன்னு கேளுங்க. இது 1 மணிலேருந்து 2 மணி மாறினாதான் டிகிரி மாறும். ஆனால் எவ்ரி ஒரு நிமிஷத்துக்கும் மாறினாலும் மாற வைக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறினாலும் மாற வைக்கலாம். அது கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணானுங்க. அப்படியே விட்டுறேன். ஹவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஹவர்ஸ் இன்னும் CSS எழுதுறேன். ஹவர்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும். ஹைட் வந்து இன்னும் 10 போட்டுக்கிறேன், இல்லை 12 போட்டுக்கிறேன். அப்போ இது 8 ஆகும். சரியா? 3 இருக்கும். ஷோ கொடுத்த உடனே 3 அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஏதோ நிற்குது மாறாம.
3 மணி தான் நினைக்கிறேன். ஹவர்ஸ் போட்டேன், அப்சல்யூட் போட்டேன், 2 போட்டேன், 12 போட்டேன், 8 கரெக்டாக தான் இருக்கு. கீழே ஹவர்ஸ் போட்டேன்னா ஹவர்ஸும் போட்டேன். கொஞ்சம் பிஸ்னஸ் மாற்றிட்டு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு வேரியேஷனுக்காக. ஹவர்ஸ் யாரு மினிட்ஸ் யாருன்னு தெரியல, அதனால வேற ஒன்றும் இல்லை. இப்போ 2 days போடுறேன். கிளிக் பண்ணால் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? ஹவர்ஸ் தான் மாறல. 18 கூட தப்பாக தான் வருது. என்ன தப்பானு பார்க்கலாம். XR இன்ட்டு 30 இவர் அதை தப்பாக கொடுத்தேன். இப்போ கொடுத்தேன்னா கரெக்டாக வரும். கரெக்டாக வருதா? இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் போட்டுறேன்ல, அதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் போடாதீங்க. ஒரு இமேஜ் எடுத்துங்க, வெறும் கிளாக் இமேஜ் மாதிரி நம்பர் போட்ட மாதிரி ஈஸியாக இருக்கும் வேலை. அந்த இமேஜ் மாதிரி வச்சுட்டோன்னா அது பாட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த பொசிஷன் வந்து நான் டிவ்வில் போட்டிருக்கேன், ஒரு டிவ் போட்டு டிவுக்குள்ளே டிவ் போட்டிருக்கேன். நீங்கள் இமேஜ்குள்ளே டிவ் போட போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி போட்டு, அதாவது டிவ்குள்ளேயே டிவ் போட்டு டிவோட பேக்ரவுண்டில் இமேஜ் செட் பண்ணுறேங்க. கிளாக் இமேஜை கரெக்டாக ப்ரொபோஷனேட்டாக வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ண பார்த்துங்க. சரியா? ஓகே. கான்செப்ட் கிளியரா? யார் யாருக்கு டவுட் இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் வருது. கரெக்டாக வருது. ஓகே. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்லோடில் எழுதிடுறேன். ஆன்லோட் ஈக்குவல் டு ஷோ டைம் கொடுத்துட்டுனா லோட் ஆகும்போதே கால் ஆயிடும். ஆன்லோடில் எழுதுனாலும் எழுதலாம், இங்கே எழுதுனாலும் எழுதலாம். ஃபஸ்ட்டே போயிட்டு ஷோ டைம் கொடுத்தா அது பார்த்து சுற்றிட்டே இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஆன் பிளர், ஆன் ஃபோக்கஸ், இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஆன் மவுஸ் மூவ், ஆன் ட்ராக், ஆன் ட்ராப், இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆன் பிளர், ஆன் ஃபோக்கஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆன் சேஞ்ச் பார்த்துட்டோம், ஆன் கிளிக் பார்த்துட்டோம், ஆன் கீ ப்ரெஸ் டவுன், ஆன் கீ ப்ரெஸ், ஆன் கீ டவுன், ஆன் கீ அப், இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் சிம்பிளாக போடுறேன். ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம். ஓகே. இப்போ 0 போட்டுக்கிறேன், வேலிடேட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். யூசர் நேம் போட்டுக்கிறேன். அடுத்த டியூவில் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம் போட்டுக்கிறேன். டியூ பாஸ்வேர்டு சும்மா போடுறேன். டியூ டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, கீழே ஒரு பட்டன் போட்டுருக்கேன். சப்மிட் போட்டுக்கலாம். டைப் ஈக்குவல் டு சப்மிட்.
இல்லை லாகின் போகும். யூசர் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இதை கொடுத்து பப்ளிஷ் கொடுத்தா சப்மிட் ஆகணும். சரியா? இதில் போனால் சப்மிட் ஆகும். சரியா? அது வந்து அது சப்மிட் ஆகும்போது செக் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு ஆன் சப்மிட். ஆன் சப்மிட் என்ன நடக்கும் அப்படின்னா, சப்மிட்னால என்ன நடக்கும்னா, நேம் கொடுத்தா தான் சப்மிட் தெரியும், இல்லை தெரியாது. நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் கொடுத்துறேன். ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. இப்போ கவனிங்க, இதில் ஏதாவது டேட்டா கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்தாலே மேலே பாருங்கள் அட்ரஸ் பாரில் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல சப்மிட் ஆயிருக்கு. அதான் சப்மிஷன். இந்த சப்மிஷனுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணணும். அதுக்கு தான் ஆன் சப்மிட்ல வேலிடேட் பண்ணணும். இந்த ஆன் சப்மிட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, வெறும் அப்படிதான் கொடுத்துருக்கேன். என்ன ஆகுதுன்னு கவனிங்க. நான் இப்போ ஏதாவது இன்புட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா அங்கே பாருங்க மேலே டேட்டா வரல பாருங்க, அட்ரஸ் பாருங்க. ஏன்னா ஃபால்ஸ் கொடுத்தா சப்மிட் ஆகாது, ட்ரூ கொடுத்தா சப்மிட் ஆகும். பை டிஃபால்ட் ட்ரூ. அதனால என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அப்படி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். மேலே போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் வேலிடேட்னு வச்சுக்கிறேன். இந்த வேலிடேட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே அப்போ என்ன கொடுக்கணும், ஃபால்ஸ் தூக்கிட்டு வேலிடேட்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தனா இப்பவும் சப்மிட் ஆகாது. ஏன்னா வேலிடேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால ரிட்டர்ன் ஆகாது. ஆனால் அதே வேலிடேட் ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா பாருங்க, ட்ரூ போட்டேன். இப்போ சம்திங் ஏதோ டைப் பண்ணிட்டேன், இங்கே சம்திங் டைப் பண்ணிட்டேன், லாகின் கொடுத்தேன்னா ஆச்சு பாருங்க, சப்மிட் ஆச்சா. ஸோ இது எப்போ ட்ரூ கொடுக்கணும், எப்போ ஃபால்ஸ் கொடுக்கணுன்றது இங்கே நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். எப்போ கொடுக்க போறோம்னா, யூசர் நேம் தப்பாக டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூசர் நேமே கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் இண்டிகேட் பண்ண போகிறேன். சின்னதாக வச்சு பண்ணுறேன் பாருங்க. அப்போ வேர் யூசர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் யூசர் நேம் டாட் வேல்யூ. இப்போ செக் பண்ண போகிறேன் யூசர் நேம் டேட்டா கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு. யூசர் டாட் லென்த் ஈக்குவல் 0 இருந்தா, யூசர் டாட் லென்த்னா என்னன்னா, யூசர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த யூசர் என்ன டைப் பண்ணாரோ அந்த கண்டென்ட் வந்து லென்த் வந்து 0 இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் பாருங்க, அந்த எலிமெண்ட் பேர் என்ன, யூசர் நேம் இல்லையா, யூசர் நேம் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்துருக்கேன். என்ன ஆகும் பாருங்க, இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணலைன்னா என்ன ஆகிடும், அந்த ரெட் கலர் வரணும், மாறுது. ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்தனா இந்த பிரச்சனை. இங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருவேன். தப்பா இருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ், இது கரெக்டாக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ என்ன ஆகும்னா, தப்பா இருக்குன்னா ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடுச்சு. ரெட் கலர்ல மாறிடுச்சா, மாறின பிறகு கரெக்டாக நான் செக் பண்ண போறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் யூசர் நேம் டாட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் மெத்தட் கிடையாது, ஆட்ரிபியூட். இது மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி இல்லை கீபோர்டு யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான அதுவே ப்ரோக்ராமிக்காக அங்கே கர்சர் செட் ஆயிடும். இப்போ நான் இங்கே போய் கிளிக் பண்ணால் கர்சர் இப்போ அங்கே தான் இருக்கு. இப்போ யூசர் டைப் பண்ணோடனே அதை கலர் போயிடணும். டைப் பண்ணாத வரைக்கும் வரக்கூடாது, டைப் பண்ணோடனே கலர் போயிடணும். இப்போ முதல்ல இதை வர வச்சுட்டோம், கிளிக் பண்ணால் எம்டிஆர் இருந்தால் வந்துருச்சு கரெக்டா. ஒருவேளை இது எம்டிஆர் இல்லாமல் இருந்துச்சுன்னா சப்மிட் ஆயிரும். மேலே சப்மிட் ஆயிருக்கு பாருங்க, சரியா, சப்மிட் ஆயிரும் இல்லையா. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இது கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ டேட்டாவே கொடுக்கலைன்னா இங்கே நிற்கும், கொடுத்தா சப்மிட் ஆயிடும். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, யூசர் அங்கே டைப் பண்ணோடனே மாறணும். எந்த யூசர் இப்போ டைப் பண்ணிட்டாருன்னா கலர் போயிடணும், டைப் பண்ணும் போதே மாறணுன்றதுனால அதுக்கு என்ன எழுதுறேன் பாருங்க, ஆன் கீ பிரஸ் சேஞ்ச் கலர்னு கொடுத்தேன்.
இதனால தான் எழுதப்படுற ஃபங்க்ஷன். ஆன் கீ பிரஸ் எதுக்கு எழுதியிருக்கேன்? டெக்ஸ்ட்டுக்கு. அப்ப ஆன் கீ பிரஸ்ல போயிட்டு ஃபங்க்ஷன் சேஞ்ச் கலர்ல போயிட்டு என்ன பண்ணணும்? அந்த எலமெண்டோட பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டா மாற்றணும். அப்ப என்ன பண்ணலாம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் அந்த கலர் பேர் என்ன? யூசர் நேம் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட். சரியா? இப்போ ரன் பண்ணீங்கன்னா எதுவுமே டைப் பண்ணா லாகின் கொடுத்தா அங்கே போயிடுச்சு. ஸோ ஒரு கேரக்டர் ப்ரெஸ் பண்ணனே மாறிடும். ஓகேவா? இப்போ எதுவுமே டிபி எடுத்துட்டேன், டிபி லாகின் கொடுத்து அங்கே தான் போகும். ஒரு கேரக்டர் ப்ரெஸ் பண்ணால் மாறிடும். சரியா? கவனிங்க, ஸ்பேஸாக கொடுத்துட்டேன், இப்போ லாகின் கொடுத்தா சப்மிட் ஆயிடும். அதை சப்மிட் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்பேஸ்னாலும் கட் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூசர் நேமோட வேல்யூவை இங்கே எடுக்கிறோம் இல்லையா, இதில் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா ஸ்பேஸ் இருந்தா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்பிட் ட்ரிம் 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 ஃபங்க்ஷன். ட்ரிம் பண்ணிட்டு லென்த்தை போடுங்க. இப்போ பாருங்க, நான் ஸ்பேஸாக கொடுத்துட்டேன், லாகின் கொடுத்தா ரெட் கலர் வரும். அங்கே பாருங்க, அந்த ஸ்பேஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல, ரிமூவ் பண்ணவும் முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் யூசர் நேம் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். எம்டி கொடுத்தா என்ன ஆகும்? நான் இங்கே ஸ்பேஸாக கொடுத்துட்டேன், லாகின் கொடுத்தேன்னா பாருங்க ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, கர்சரும் போயிடுச்சு, டைப் பண்ணோடனே கலர் மாதிரி. லாஜிக் புரியுதா? சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு என்னென்ன ஆட்ரிபியூட் மாத்திரம், இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட் இருக்குங்க. ஜிஎஸ்எஸ்ல பார்த்து எல்லா ஆட்ரிபியூட்டும் மாற்ற முடியும். அதில் சிலதை மட்டும் யூஸ் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? ஆன் கீ ப்ரெஸ் சொல்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் போட்டுருக்கேன். ஆன் கீ ப்ரெஸ்ஸும் பார்த்தா மாதிரி இருக்கும், ஆன் சப்மிட்டும் பார்த்தா மாதிரி இருக்கும். ரெண்டுமே பார்த்துக்கலாம். சரியா? ஆன் கீ ப்ரெஸ், ஆன் சப்மிட். ஸோ டோட்டலாக இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இந்த அந்த செலக்ட்ல வந்துட்டு செலக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த டேட்டா லோட் ஆகும். அது மாதிரி ஒன்று போட்டோம். அதில் அதே மாதிரி செலக்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டிசேபிள் பண்ணி காமிச்சேன். இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணி காமிச்சேன். அடுத்தது ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணி காமிச்சேன். ஏஜை பொறுத்த வரைக்கும் டேட் இன்புட் வாங்குறோம், டேட்டோட வேல்யூவை வாங்கிட்டு அந்த டேட்டோட வேல்யூ இயர்லாம் எடுத்துக்கிறோம், மந்த்லாம் எடுத்துக்கிறோம், டேட்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இயர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2 இயரை மைனஸ் பண்ணி போட்டு மாதம் வந்து யூசர் செலக்ட் பண்ண மாதம் அதிகமாக இருந்தால் ஒரு வயசு குறைக்கணும். ஒருவேளை இது மாசமோ அந்த மாதம் சேமாக இருந்தால் டேட்டை செக் பண்ணணும். யூசர் செலக்ட் பண்ண டேட் சேம் வந்து அதிகமாக இருந்தால் ஒரு வயசு குறைக்கணும். இல்லைன்னா அப்படியே விட்டுருணும். அப்புறம் செக் பண்ணிடுறோம். இது பார்த்தோம். தேர்டாக பார்த்தது என்னென்னா, ஒரு இமேஜ் எப்படி லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுற மாதிரி போட்டேன். அது கரெக்டான ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இமேஜ்னு சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா இமேஜ் இல்லைன்னு சொல்கிறேன். இதில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வச்சு பார்த்தோம். இதில் இன்னொரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்துறேன். லாஸ்ட் இண்டெக்ஸாக வச்சு டாட்டை கண்டுபிடிச்சோம். டாட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்க கேரக்டர் வந்து எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனையும் எடுத்து அது ஜேபிஜியாவோ பிஎன்ஜியோ வந்து எடுத்துடணும் இல்லையா? இன்னொரு ஆப்ஷன் போட்டு காமிச்சிடுறேன். இதே லாஜிக் தான். ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபைல்னு கொடுத்துட்றேன். கான்செப்ட்லாம் இதே தான், கொஞ்சம் மாறப்போகுது. என்ன மாத்திரம் பாருங்க, இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்லாம் போட போறது. என்ன போடுறேன்னு பாருங்க. வேல்யூ எடுத்துட்டுன்னா வேல்யூ எடுத்துட்டு அந்த மை ஃபைல ஒரு டேட்டா இருக்கு. இங்க ஸ்ட்ரிங்ல ஒரு மெத்தட் இருக்கு, ஸ்பிட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்ட்ரிங்ல ஸ்பிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது வழியா என்ன பண்ண போறேன்னா dt ஈக்குவல் டு மை ஃபைல் டாட் ஸ்பிட் கொடுத்துறேன். அது ஸ்பிட் கொடுக்கும்போது யாரை வச்சு ஸ்பிட் பண்ணணும், டாட்டை வச்சு ஸ்பிட் பண்ண சொல்லிடுறேன். டாட்டை வச்சு ஸ்பிட் பண்ணா நடுவுல இன்பிடியன் ஃப்ரண்ட்ல டாட்டை தவிர பரவாயில்ல, இது தனித்தனியா பிரிஞ்சிடும். பிரிஞ்சுன்னா கடைசி டாட் எங்க வரும், லாஸ்ட்ல அந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரும். அப்ப பிரிஞ்சா இது மல்டிபிள் எலமெண்ட்ஸா பிரிஞ்சிருக்கும். அப்ப டிடின்றது ஒரு அரேவா இருக்கும். அந்த டிடில இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் வெளியிடுவேன். டிடில இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் வெளியிடுவேன்னா என்ன பண்ணானா புஷ் மாதிரி பாப் ஃபங்க்ஷன் பார்த்த ஞாபகம் இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணா அந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்துடும். அதுதான் EX. சரியா? அதாவது மை ஃபைல்ல இருக்கிற டேட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
மைஃபைல C:, சம்திங் டாட் இல்லை ஹாய் டாட் ஜேபிஜின்னு வச்சுங்க. இதான் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. கிளிக் பண்ணா ஒருவேளை இங்கெல்லாம் நீங்க டாட் கொடுத்தாலோ இப்படி கொடுத்துருந்தாலோ இது எப்படி தெரியும்னா, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு டேட்டா, இந்த நேம்ல இருந்து இது வரைக்கும் ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா 3 எலமெண்டா பிரிஞ்சிடும் அரேல. அந்த 3 எலமெண்ட்ல அரேல பாப்புன்னு கொடுத்தா ஆகும், கடைசி எலமெண்ட் வெளியே வந்துடும். அதை வாங்கி இஷ்டம் போனா ஜேபிஜி தான் வெளியே வரும். புரியுது லாஜிக்கு? அதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்து அங்கே எடுத்துட்டோம். இதே ஒர்க்கு தான் நடக்கும், இதே தான் நடக்கும். ஆனால் டெஸ்ட் ஃபைல கால் பண்ணுங்க, போயிட்டு டெஸ்ட்டுக்கு போல டெஸ்ட் ஃபைல கால் பண்ணுங்க. எதை கால் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். இதுதான் சரி 3. இப்பயும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ செக் கொடுத்தேன்னா இமேஜ் ஃபைல்னு வரும். வேற எதனா ஃபைல் செலக்ட் பண்ணனா நான் டிவைடிங் இஸ் வரும். புரியுதா லாஜிக்கு? ஓகே. ஸோ இன்னைக்கு 7 ஸ்கிரிப்ட் எழுதிருக்கோம். எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பாருங்க. நாளைக்கு செஷன் இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க குரூப்ல. நான் சாருக்கு கால் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே. நாளைக்கு தெரியல, ஷெட்யூல் தெரியல, யாருக்குன்னா சார்கிட்ட பேசுங்க. நான் பேசிட்டு உங்களுக்கு அப்படி சேஞ்சஸ் எதுவும் வரலைன்னா மெசேஜ் போடலைன்னா நீங்கள் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. அப்படி நாளைக்கு இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜே எதுவும் வரலைன்னா நாளைக்கு கிளாஸ் இருக்குண்ணா. சரியா? ஓகே ஓகே. இப்போ அன்மியூட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கேட்டு. யார் வேணாலும் டவுட்ஸ் இருந்தால் சேட்ல போடுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசலாம். இந்த 3-4 நாள்ல இந்த 4 நாள்ல என்னென்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதுல எதெல்லாம் புரியலையோன்னு கேளுங்க, அதெல்லாம் கூட சொல்லி தரேன். எந்த கான்செப்ட் புரியலன்னு சொன்னீங்கன்னா அதை வர கூட சொல்றேன். யாருக்குமே இல்லையா டவுட்ஸு? வின் பண்ணிக்கலாமா? சரி பார்க்கலாம்.